பெருமை மிகு நாம் இந்த உலகத்தை எட்டி பார்ப்பதற்கெல்லாம் மனிதகுலம் பார்ப்பதற்கு தாய்குலம்தான் காரணம். இந்த தாய்குலத்தை பார்க்கின்ற பொழுது உள்ளபடியே மற்றற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன். உலக மகளிர் தினம் இது 1909 அமெரிக்கா என்கிற நியூயார்க் நகரத்தில் பல இன்னல்களுக்காக உருவாக்கப்பட்டு பிறகு 1975ஆம் ஆண்டிலிருந்து பல்வேறு நாடுகள் சேர்ந்து உலக மகளிர் தின விழாவை கொண்டாடுவது என்று மார்ச் 8 உருவாக்கினார். ஆனால் தமிழ் மண்ணிலே தமிழர்களாகிய நாம், நம்முடைய முன்னோர்கள் நதியிலிருந்து வணங்குகின்ற தெய்வத்திலிருந்து எதை எடுத்தாலும் பெண்களுக்கு முன்னுரிமை கொடுத்து பெண்மையே போற்றுதலுக்குரியது என்கின்ற ஆற்றலை ஆண்டாண்டு காலமாக பல நூறு, பல ஆயிரம், பல லட்சக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பே பெண்களை தெய்வமாக மதிக்கப்பட்டு நாம் வணங்குகின்ற, நம்முடைய இல்லங்களிலே வணங்குகின்ற தெய்வம் கூட பூவாடக்காரி என்றுதான் அழைத்து நம்முடைய பெண்களை முன்னுரிமைப்படுத்தி பெருமை சேர்த்த இனம் இந்த தமிழ் இனம், இந்த யாதவ இனம். இந்த இனத்திற்கு ஒரு பெருமை உண்டு. பெண்களுக்கு மானபங்கம் ஏற்படவே ஆனால் அங்கே கண்ணன் வந்து நின்று அனைத்தையும் செய்து கொள்ளக்கூடிய ஆற்றலை படைத்தது போல இங்கே தாய்மார்கள் அதிகமாக கூடியிருந்தாலும் பஞ்ச பாண்டவர்கள் போல ஆண்கள் கண்ண பரமாத்மா உங்களோடு எப்பவும் துணை நிற்பார்கள். அந்த நிலையை தான் பாராளுமன்றத்திலே இந்த தேசத்தினுடைய அரசியலமைப்பு சட்டத்திலே 33 விழுக்காடு பெண்களுக்கு இடஒதுக்கீடு வழங்க வேண்டும் என்று பாராளுமன்றத்திலே சட்டம் நிறைவேற்றுகின்ற பொழுது மிகப்பெரிய ஆற்றலோடு அந்த நேரத்திலே தடுத்து நிறுத்தினார்கள். அதை யார் செய்தார்கள்? பெண்களுக்கு 33% இடஒதுக்கீடு கொடுப்பதற்கு முன்பாக பாராளுமன்றத்தில் தனி இடஒதுக்கீடு வழங்கிவிட்டு நீ 33 விழுக்காடை நிறைவேற்று என்று நம்முடைய தலைவர் பெருமானார்கள் முலாயம் சிங் யாதவ் அவர்களும், லல்லு பிரசாத், சரத் யாதவ் போன்ற பெரும் தலைவர்கள் பிற்படுத்தப்பட்ட பெண்களுக்கு 33% உள்ஒதுக்கீடு வழங்கி நிறைவேற்ற வேண்டும் என்று கேட்டார்கள். காரணம் என்ன தெரியுமா? ஒரே காரணம்தான், நம் இல்லத்து பெண்கள் வெளியிலே வருவது மிக 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 குறைவு. அந்த நிலையை மாற்றி 1975 இருந்து 2025 அண்ணன் முத்தையா அவர்கள் எசனை என்கின்ற இந்த குக்கிராமத்திலே இத்தனை பெண்களை வெளியே அழைத்திருக்கிறார் என்றால் இதுதான் உண்மையான சமூக நீதி, இதுதான் உண்மையான மக்கள் செல்வாக்கு, இதுதான் உண்மையான ஜனநாயக அமைப்பு. இது போன்ற தாய்மார்கள் வருகின்ற பொழுதுதான் நம்முடைய இலக்கு எட்ட முடியும். இங்கே வருவோர் யார் முன்ன போறாங்களோ அவங்களுக்கு என்ன தேவையோ அதை எடுத்து போயிடும். அதுதான் இன்னைக்கு இருக்கிற அரசியல் அமைப்பு, அரசியல் சட்டம், ஆட்சியாளருடைய நிலை. யார் எங்க முன்ன ஏறி போறாங்களோ அவங்க எடுத்துப்பாங்க. ஆனா யாதவர் சமூகத்துக்கு ஒரு கேடு என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்ம வேலை உண்டு, நாம உண்டு, நம்ம கழனி காட்டோட, நம்ம ஆட்டுப்பட்டியோட, நம்ம மாட்டு கொட்டவையோட அண்ணன் சொன்ன மாதிரி பால் பேசுறதும், மாடு கழுவுறதும், மாடு மேய்க்கிறதும் நம்ம அதுவே சரியா இருக்கிற காரணத்தினால நாம இது போன்ற அரசியல் அமைப்புகளை தொடுவதற்கு தயங்கிய காலங்கள் உண்டு. அதனால் சுதந்திரம் பெற்ற இந்திய தேசத்தில் 75 ஆண்டு காலம் போதுமான அரசியல் அதிகாரத்தை பிடிக்க முடியாத ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கின்றோம் என்பதை தாய்மார்கள் முதலில் உணர வேண்டும். நீங்கள் உணர்ந்தால்தான் உங்களுடைய இல்லத்தில் இருக்கின்ற பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்க முடியும். அப்பொழுதுதான் நாம் நினைக்கின்ற அந்த இலக்கை எட்ட முடியும். இங்கே நீங்கள் எல்லாம் ஏதோ கூடினோம், இன்று மட்டும்தான் மகளிர் தினம் அல்ல,
நமக்கெல்லாம் என்றென்றும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நேரமும் ஒவ்வொரு மணித்துளியிலும் நமக்கு மகளிர் தினம்தான். நம்முடைய வீட்டு பிள்ளைகளை, நம்ம வீட்டு பெண்களை, நம்ம வீட்டு தாய்மார்களை பாதுகாப்பதே நமக்கு டெய்லியுமான தினமான மகளிர் தினம்தான்.